அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு சோகமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் F-15 அதை ஓட்டிட்டு போன அந்த 2 விமானிகளை மீட்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது, ஈரானுடைய எந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சு அந்த 2 விமானிகளையும் மீட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. பதிலுக்கு ஈரானுடைய IRGC அவங்க ஒரு மறுப்பு தெரிவிப்பாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அந்த விடயங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய பிளாக் ஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் அப்படியே செதறக்கூடிய காட்சிகள், அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது இரவு நேரத்தில் அப்படிங்கிறது தொடர்பான முழு விவரங்களையுமே நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. தஸ்னீம் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி, அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய சில முக்கியமான செய்தி சேனல்கள், ஃபார் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த இஸ்ஃபகானுக்கு பக்கத்தில் மலைப்பாங்கான ஏரியாவில் இந்த F-15 போர் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 F-15 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் அந்த 2 விமானிகளுக்கு பெரிய அளவிலான சங்கட்டமான ஒரு நிலை. அதற்கு பிறகு பேராஷூட்டில் அவங்க குதிச்சாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவங்கள மீட்பதற்காக அப்படின்னு சொல்லி அமெரிக்க படை உள்ளே இறங்கியிருக்காங்க. தரைப்படை எவ்வளவு சாதுரியமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த செயல்பாடு இருந்திருக்கு. இருந்தாலும் அப்படி உள்ளே என்ட்ராகும் போது ஈரானுடைய IRGC படை அமெரிக்காவினுடைய 2 C-130 அப்படிங்கிற அந்த போக்குவரத்து விமானம், அதோடு சேர்த்து பிளாக் ஹாக் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர்ஸ், அதன் மீது அட்டாக் நடத்தி அதை சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகள் எல்லாமே நமக்கு பதிவாகி இருக்கு. சில டீலிங் எல்லாமே மறைமுகமாகவே பேசப்படும், அது வெளி உலகத்திற்கு தெரியாது. நான் கடந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு போர்க்கால சூழலில் சில விஷயங்களை சத்தமே இல்லாமல் பேசி முடிச்சுப்பாங்க. அந்த வகையில் தரைப்படை உள்ளே என்ட்ராகிறதுக்கு அமெரிக்காவுக்கும் சில தயக்கங்கள் இருந்தது. அதனால தான் அதை நிப்பாட்டி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரா இருந்தவங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹோல்ட் பண்ணி வச்சதற்கு பிறகு தான் இப்போது ஈராக் சைடில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருது. அதாவது 1500 தரைப்படை, US மிலிட்ரியை சேர்ந்த 1500 தரைப்படை மெல்ல மெல்ல நகண்டு அது தொடர்பான ஸ்பெஷலான காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தரைப்படை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி காட்டுப்பகுதியில் உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படிங்கிற தகவல். அப்போது ஈரானுடைய மலைப்பாங்கான பகுதி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, சமவெளி பகுதி ஒரு ப்ளஸ்ஸு, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பாலைவனம் ஒரு ப்ளஸ்ஸு. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நிலவரம் ஈரானில் இருக்குது. அப்போ நீங்கள் தரைப்படையை எளிமையாக உள்ளே இறக்கி விட்டு அடி வாங்கிய வச்சிட முடியாது. அப்போது ட்ரம்ப் இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா உலக நாடுகளுக்கு சொல்கிறதன் மூலிமா அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, தரைப்படையை வாபஸ் வாங்குறதுக்கு F-15 இந்த விமானிகள் மீட்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம் பாருங்க அப்படின்னு ஹெக்டேட்டினுடைய வாயினாலேயே பேச வைக்கிறார். அதுதான் ட்ரம்பினுடைய சக்ஸஸ். ஸோ இதையே தான் IRGC படையை சேர்ந்த மிக முக்கியமான நபர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ட்ரம்ப் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு தரைப்படையை உள்ளே என்ட்ராயிட்டு மறுபடியும் பேக் எடுத்துக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாரு. இந்த F-15 போர் விமானம் டைரக்டாக ஈரானால் அடிக்கப்பட்டதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. விமானம் டைரக்டாக வரும்போது அது மலைப்பாங்கான பகுதியிலேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டையே பார்க்க முடியும். இவங்க கீழே இருந்து மேலே சுட்டாங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கும் அதுக்கும் இடையில 1000 அடிக்கு கீழே இருக்குமா. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்கள் அப்போ தான் அது ரீச் ஆகும். உள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் ஈரானால் அடிக்கப்பட்டுரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் லேண்டு பகுதி அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு மேலே ஹெலிகாப்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமவெளி பகுதிக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளத்தாக்குக்கு அடியில் IRGC படை மறைஞ்சிருந்து இப்படி இருக்காங்க. அப்போது தரைப்படை அப்படிங்கிறது இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு பெரிய பள்ளம் வரதை உணர முடியும். வான்படையை பொறுத்தளவில் இப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய பள்ளத்தை அவங்களால உணர முடியாது. அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து டக்குன்னு இந்த ஹெலிகாப்டர் அப்போ தான் அது ரீச் ஆகும். உடனே இங்கேருந்து இதை அடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தகவமைப்பு அப்படிங்கிறது ஈரானில்
ஒரு அவங்களுக்கான அந்த நில அமைப்பே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ஈரானை பற்றிய அந்த நில அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்ததன் மூலியமாக தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல முடியுது. இது நேராக போய் அவங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க இப்போ அடி வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ F-15 2 விமானிகளை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஈரான் சைட்லேருந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மணற்பரப்புகளினுடைய கடவுள், ரைட்டா, அந்த தபாஸ் நடவடிக்கை வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும், மறுபடியும் உங்களுக்கு தோல்வி வேணும் அப்படின்னா வாங்க தரைப்படையை கொண்டுட்டு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. தபாஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் நீங்கள் பெரிய அளவில் தோல்வி அடைவீர்கள் அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து மிரட்டி விட்டுருக்காங்க ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃப் அவர்கள் அமெரிக்கா இதுபோன்று மேலும் 3 வெற்றிகளை பெற்றால் அது முற்றிலுமாக அழிந்து விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த F-15 விமானிகளை மீட்டது அப்படிங்கிறதே அமெரிக்காவுக்கான தோல்வியாக அவர் சித்தரிக்கிறாரு. அப்போது இது ஒரு நாடாளுமன்ற சபாநாயகர் இதே மாதிரி 3 தடவை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்காங்கிற நாடே இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாருன்னா இது அமெரிக்காவோட வெற்றியாக இருக்குமா தோல்வியாக இருக்குமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாருன்னா பின்னாடி ஏகப்பட்ட டீல் வந்து கண்டிப்பாக நடந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தப்பட்டது. இது தொடர்பாக டெலகிராமில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து அஃபீஷியல் மெசேஜஸ் கிடையாது. அதனால் வந்து அதை நான் அப்படியே வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன். சில உண்மைகள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தாலும் அதை சொல்வதற்கில்லை. அது உலக செய்தி வல்லுநர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சில செய்திகளை திரட்டி அவங்க ராய்டர்ஸ் உள்ளிட்ட விஷயங்களில் போடட்டும். அதற்கு பிறகு நான் அதை வெளியிடுகிறேன். 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்கலை அப்படின்னா அடுத்ததாக எரிசக்தி மையங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அடுத்ததாக அந்த காலக்கட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது மறுபடியும் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல்கிட்டையும் அமெரிக்காவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா கையில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இப்போ லேண்ட் ட்ரூப்ஸ் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வச்சுருக்காங்க. அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது உள்ளே இருக்கிறதுல. ஸோ இஸ்ரேலை வைத்து அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பிளான் வந்து போயிட்டுருக்கு. பதிலுக்கு மிடில் ஈஸ்டினுடைய மற்ற கண்ட்ரி UAE, குவைத்து, கத்தார் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் காலையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கல்ஃபில் அதுவும் முக்கியமாக அபுதாபியில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். பட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய வெற்றிகரமான இடைமறிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் சிதறி விழுந்த பாகங்கள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா போரூஜ் அப்படிங்கிற பெட்ரோகெமிக்கல் ஆலை ஒன்று அங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்திருக்குங்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து சேத விவரங்கள் மதிப்பிட்டு வரப்படுது. நிறைய பெரிய அளவிலான உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சில பேருக்கு காயம் ஏற்பட்டதாக அபுதாபி அரசு இப்போது செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. பாக்தாத் விமான தளத்தில் இருந்து அந்த 1500 வீரர்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அவங்க ரகசியமாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 250 அப்படிங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் பல குழுக்களாக பிரிஞ்சு ஈரானுடைய பல்வேறு பகுதியில் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். இது தொடர்பான ஸ்பெஷல் வீடியோக்கள் நமக்கு கிடச்சிருந்தது, அதைத்தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எது எப்படியோ ஒட்டுமொத்த ஈரானையும் சுற்றி வளைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிரவுண்ட் ட்ரூப்ஸு, இன்னொரு பக்கம் வான்வெளியில் இறக்கி பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்களால உள்ளே என்ட்ராகவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இது ஒரு எப்படி சொல்கிறது, போரினுடைய மிக முக்கியமான தருணம் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்புறம் சின்ன பேக் அடிப்பாங்க. வாரில் இப்படி தான் நடக்கும். மறுபடியும் வேறு ஒரு வழி மூலியமாக உள்ளே என்ட்ராவாங்க. அப்படி தான் இந்த பாக்தாத் வீரர்கள் இப்போ உள்ளே புகுந்திருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். ஜாசிம் ER அப்படிங்கிற இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதை நீண்ட தூர ஏவுகணை, இதை பயன்படுத்தி இப்போ எதிரியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஈரான் சைடில் வந்து இந்த அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி தான் விமானிகளையும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அமெரிக்காவுக்கு கிடச்சிருச்சு. ஏன் அது நமக்கு முதற்கொண்டு அந்த செய்திகள்லாம் வெளியாயிருந்துச்சு. அதே மாதிரியான பாணியை நம்மளும் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ அமெரிக்காவும் அதே வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணையில் இந்த அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தி அவங்களும் அடுத்த கட்டமாக எதிரியை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த $1.5 மில்லியன் மதிப்பில் ஏப்ரல் 6 இருந்து அமெரிக்கா விதித்த கெடுங்கிறது முடிவடையுது. ஸோ ஏப்ரல் 6 நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய மிக முக்கியமான அலி அப்துல்லாஜி அலியாபாடி அப்படிங்கிற ஈரானுடைய ஜெனரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நரகத்தினுடைய கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கு, எங்களுடைய நகரத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பாருங்க. அப்படின்னா என்ன, ஈரானுக்குள்ளேயே நுழையிறாங்களாம்.
ஈரானுக்குள்ளேயே நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நரகத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்காக காத்திருக்காங்க. பட் ட்ரம்ப் அவர்கள் உள்ள பூந்து அடிக்க போகிறாரா, இல்லை பொறுத்திருந்து வேறு சில விஷயங்கள், அதாவது இஸ்ரேல் மூலியமா சில காய்களை நகர்த்த போகிறாரா, இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத் வீரர்களை வச்சு சில விவரங்களை செய்ய போகிறாரா, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கேன். இன்று இரவு பொழுது கடந்தால்தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333.